ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vlog with Mahi home. இன்றைக்கி கழிஞ்ச புதன்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். புதன்கிழமை அன்னைக்கு நான் என்னென்ன வேலைகள் எப்படி செய்தேங்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்துக்கிட்டேன். அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் இப்போ கொஞ்சம் நாளாகவே பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுனால காலையில் வெளியில் எங்கேயும் போக வேண்டாம்னா முதல் வேலையாக என்னோடய வேலை துணி துவைக்கிற வேலையாக தான் இருக்கும். காலையில் வெயில் வாரதுக்கு முன்னாடி நம்மளால் என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அது சீக்கிரமாக செய்தாச்சுன்னா ஈஸியாக இருக்குங்கிறதுனால எனக்கு கஷ்டமான வேலைன்னு பார்த்தாக்கா துணி துவைக்கிற வேலை தான் கஷ்டம். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா துணிகளை ஃபஸ்ட்டில் துவைச்சி முதல்ல காய போட்டோன்னா ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வேலை முடிச்ச திருப்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள வேலைகள் தானே எப்போ வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். ஆனால் பிள்ளைங்களை லீவ் உள்ள நாட்கள் எல்லா நாட்களுமே என்னோடய வேலை முதல் வேலை துணிகள் துவைச்சி போட வேலையாக தான் இருக்கும். அப்படியே துணி துவைச்சிட்டு மொட்டை மாடியில் காய போட்டாச்சுன்னா சாயங்காலம் அப்படியே நடக்க வரும்போது நமக்கு மொட்டை மாடிலேருந்து மடக்கி எடுத்துக்கிடலாம் இல்லை. அதனால தான் மொட்டை மாடியில் கொண்டு விரிக்கிறது தான் ஒரு பெரிய கஷ்டமான வேலை. ஏன்னா 2 மாடிக்கு மேலே வரணும் இல்லையா. அதனால் இல்லைன்னா லேட் டைம்லன்னா பிள்ளை கொண்டு தருவா, பெரியவ கொண்டு தருவா. இன்றைக்கி அவங்க லீவ் ஆகிடுச்சுன்னா அவங்க லேட்டாக தான் எழும்புது. அதனால் நானே தான் கொண்டு காய போடுறதா இருக்கும். திரும்ப அன்னன்னைக்குள்ளே துவைச்சாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் துணிகள் தானே இருக்கும், ஒரு பக்கெட் கூட வராது. அப்படியே துவைச்சி போடலாம். எப்படியும் ஒரு கையினால் துவைக்கிறதுனால துணிகள் மட்டும் இல்லாமல் நம்ம அடிப்படை துவைக்க துணி அதெல்லாம் வரதுனால எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் ஆகும் துணிகள் அவ்வளவும் துவைக்கிறதுக்கு. துவைச்சி காய போட்டாச்சுன்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்ச திருப்தி இருக்கும். அதுவே அன்னைக்குள்ள நாள் நல்ல நாளாக வரதுக்கு நமக்கு இதாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையாக நான் என்ன பண்ணேன்னா ரேஷன் பச்சரிசியை ஊற போட்டுட்டு தான் துணி துவைக்க போனேன். அது 3/4 மணி நேரம் ஊறினாலே போதும். நான் அது புட்டை வைக்கலான்னு சொல்லிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு தான் பச்சரிசி அப்படியே ஊற போட்டதை கழுவி ஒரு டவலில் தோரை போட்டுட்டு தண்ணி வடியட்டும் ஒன்று போட்டுட்டு செடி பக்கத்தில் வந்தேன். அன்றைக்கி என்னென்னா திவ்யா தான் தண்ணி எல்லாம் விட்டுட்டா செடிகளுக்கு. நான் சும்மா ஜஸ்ட்டு ஒன்று பார்த்தேன். முந்தின நாள் சாயங்காலம் என்னால் தண்ணி எல்லாம் விட முடியல செடிகளுக்கு. அதனால் கொஞ்சம் இதாக தான் இருந்தது. காலையில் விட்டது தான், சாயங்காலம் விட முடியலை. இப்போ உள்ள சப்போட்டா மறுபடியும் சீசன் வர ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக காய் வந்துட்டுருக்கு. புட்டுக்கு இதே மாதிரி தான் அதுக்கப்புறம் நான் பொடி பண்ணி எடுத்துட்டேன். நல்லா நைஸாக பொடிக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக நம்ம பொடிச்சு எடுத்துக்கணும். எப்போவுமே நம்ம உடனடியாக செய்யக்கூடிய புட்டோட டேஸ்ட்டே சூப்பராக தான் இருக்கும். இதுவும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளாச்சு நான் இப்படி உடனடியாக பச்சரிசி ஊற போட்டு பொடிச்சு வறுத்து உடனே பண்ணி ரொம்பவே நாளாச்சு. அது இதே மாதிரி பிள்ளைங்களுக்கு லீவ் உள்ள நாள் தானே உடனே பண்ண முடியும். இல்லைன்னா முந்தின நாள் நைட்டோ அந்த மாதிரி ஏதாவது பவுடர் பண்ணி வைக்கிது. இல்லைன்னா மொத்தமாக 1 மாதத்துக்கு தேவையான அளவுக்கு அப்படியே பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டது. இன்றைக்கி உடனடியாக தான் நான் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப வறுத்து இடியப்ப மாவு மாதிரி வறுக்கணும்ல, ஜஸ்ட்டு ஒன்று மாவு சூடானாலே போதும். அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். அப்புறம் சூடு ஆறினதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா சூடாறணும், நார்மலாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு போட்டுட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து புட்டுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டா போதும். நிஜமாகவே பச்சரிசி புட்டுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் இந்த வாட்டி எங்களுக்கு என்னாச்சுன்னா முந்தின நாள் வெட்டினா தேங்காய் தான் இருந்து, ஃப்ரெஷ் தேங்காவாக இருந்து அதை தொளிச்சு திருவி புட்டை வச்சப்போ நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. புட்டு பயிர் பப்படம் தான் முதல்ல. அதனால் மாவு பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் நான் பப்படம் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் புட்டும் வச்சு எடுத்தாச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே புட்டு பயிறு பப்படம் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். முன்னாடியெல்லாம் எங்கள் ஊர் பக்கம் என்னென்னா ஹோட்டலில் எல்லாம் புட்டு கேட்டாச்சுன்னா வாழை இலையில் இதே மாதிரி சூடான புட்டு, கொஞ்சம் பாசிப்பயிறு, கொஞ்சம் பப்படம் எல்லாம் சேர்த்து பொதிஞ்சு ஒரு பார்சலாக வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் வீட்டில் தாத்தா எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. நம்ம அந்த வீட்டில் கொண்டு அந்த பொதியை அவுக்கும் நேரம் அவ்வளோ வாசனையாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் இப்போது கிடைக்காது இல்லையா வாழை இலையில். அதே மாதிரியெல்லாம் முன்னாடி அந்த மாதிரி தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வீட்டில் போடாத அன்னைக்கு கடையில் போய் கேட்டாக்கன்னா வாழை இலையில் போஞ்சு புட்டு பயிர் பப்படம் கொடுப்பாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புட்டு. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் எல்லாம் புட்டை வைக்கும்போது அடியில் உள்ள அந்த சில்லு இருக்கும் இல்லையா, புட்டு குடத்தில் இருக்குது, அது போடலைன்னா மாவு உள்ளே விழுந்துடும். அதெல்லாம் எனக்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்ததுண்டு. அதே மாதிரி புட்டு பயிர் பப்படம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பாசி பயிரும் குக்கரில் தான் வச்சுட்டேன். அது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நான் சாதம் வடிக்கிறதுக்காக விறகு அடுப்பில் கொண்டு
தண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் அத்தை பார்த்துப்பாங்க. சாதம் வடிக்கிற வேலை எல்லாமே நமக்கு ஜஸ்ட்டு கொண்டு தண்ணி வச்சு அரிசி எல்லாம் கழுவி கொண்டு போட்டாலே போதும். பாக்கி உள்ளதை அத்தை பார்த்துப்பாங்க. அதனால் அதை பண்ணிவிட்டு நான் வந்து நைட்டி எடுத்திருந்தேன். 2-3 நைட்டி எடுத்திருந்தேன். சரி ஒரு நைட்டியாச்சும் இன்னைக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் எப்போவுமே முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன்னா மொத்தத்தில் டபுள் எக்ஸல் நைட்டி தான் வாங்குது. ஆனால் அது எனக்கு பெருசாக இருக்கும். ஆனால் டபுள் எக்ஸல் தான் அகலம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். வாங்கிட்டு மொத்தமாக அதை பிரித்து எடுத்து ஷோல்டரெல்லாம் கட் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணுது. இப்போ எல்லாம் அப்படியெல்லாம் பண்ணதில்லை. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நைட்டி போடுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பாடி ஷேப் அடித்து அந்த மாதிரி தான் போட்டுக்கிறது. கொஞ்சம் என்னோடய உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல் வச்சு தான் அளவெடுக்கும். முன்னாடி ரஃப்பாக கட் பண்ணி போட்டிருந்தேன். அப்போது கிளியராக நீட்டாக இருக்காது. இப்போது என்னடானா ஸ்கேல் வச்சு தானே வரைஞ்சி போடும்போது நல்லா நீட்டாக இருக்குது. எல்லாமே ப்ராப்பராக பண்ணும்போது தானே நமக்கு அழகாக இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டில் என்ன பண்ணேன்னா ஸ்கேல் வச்சு தானே நல்ல மார்க்கர் இல்லை, நான் பிள்ளைங்களோட பெரிய கிரேயான் தான் எடுத்துக்கிட்டேன். அவங்க தூக்கி போட அவங்க கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த கலர் போர் அடிக்குமா மாற்றி வைப்பாங்க. நான் அதை எடுத்து இதே மாதிரி துணியெல்லாம் மார்க் பண்ணதுக்கு, துணியெல்லாம் நம்ம தைக்கும்போது மார்க் பண்ணதுக்காக நான் எடுத்துப்பேன். அதை தானே அப்படியே கட் பண்ணி உயரத்துக்கு தகுந்த மாதிரி முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். முன்னாடி மாதிரி இப்போ பிரிச்சுட்டுலாம் இருக்க மாட்டேன். ரஃப்பாக என்னால் முடிஞ்சது மாதிரி ரஃப்பாக தான் மொத்தத்தில் 2 பக்கம் மாட்டும் ஒவ்வொரு அடி பாடி ஷேப் கொஞ்சம் கொஞ்சமாக அகலம் குறுக்கி எடுத்துக்கிடுவேன். அதே மாதிரி இந்த கட் பண்ண பீஸும் நான் என்ன பண்ணுவேன்னா கயர் மாதிரி தைச்சு எடுப்பேன். இன்றைக்கி தைக்கலை, ஆனால் இனி டைம் கிடைக்கும்போது தைக்கணும். தைச்சு எடுத்தாச்சுன்னா இந்த கயரெல்லாம் தேவைப்படும் போது நமக்கு டக்குன்னு கிடைக்காது. ஆனால் இந்த துணியில் செய்யக்கூடிய கயர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு நேரம் அது விட்டு போகாது. துணியில் தைக்கும்போது சூப்பராகவே இருக்கும். சில வேளை பாவாடை நாடா கூட இல்லைன்னா அதுக்கு கூட நான் யூஸ் பண்ணிப்பேன். நான் வந்து ட்வின் ரோஸ் கம்பெனியில் உள்ள நைட்டி தான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி 3/4 ஸ்லீவ் உள்ள நைட்டி தான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி அதில் உள்ள ஸ்டிக்கரையும் நம்ம இதே மாதிரி உள்வாக்கில் ஸ்டிக்கர் எடுத்து சும்மா நம்ம தரையில் போட்டோன்னா அது தரையில் ஒட்டிக்கும். அதனால் இப்போ டஸ்ட்பினில் போட்டாலும் டஸ்ட்பின்லேயே ஒட்டிகிட்டு இருக்குது. அதனால் உள்வாக்கில் தானே அதை மடித்து ஒட்டி விட்டுட்டு நம்ம தூர போட்டுட்டோன்னா அது தரையில் ஒட்டாது, எதுலேயுமே ஒட்டிக்காது. அதே மாதிரி நான் ஷோல்டர் பக்கம்தான் ஜாயின் பண்ணி எடுக்குது. பாருங்கள், இந்த மாதிரி மேலே உடம்பு வந்து நமக்கு ஷோல்டர் வந்து அகலம் அதிகமாக இருந்துச்சுன்னாலும் நான் இதில் காமிக்கிற மாதிரி தான் நான் தைக்கியது. ரொம்ப டீப்பாக எல்லாம் காமிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள், உங்களுக்கு புரியும். நான் கொஞ்சம் நான் கேமரா வச்சுட்டு தைக்க ஆரம்பித்தேன். ஆனால் கொஞ்சம் வீடியோவில் கரெக்டாக கிடச்சிருக்கு. இடையில வந்து கேமராயும் ஆஃப் ஆகிப்போச்சு. அதனால் ஃபுல்லாக கிடைக்கல. ஆனாலும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த பார்த்தீங்களா, இந்த ஷோல்டரில் இந்த ஜாயின்ட்லேருந்து ஜிப்பு வரைக்குமே நீளமாக நம்ம ப்ளவுஸில் எல்லாம் டாட்டு கொடுப்போம்ல, அந்த மாதிரி நீளமாக நான் டாட்டு கொடுக்க தான் போகிறேன். ஷோல்டர்லேருந்து ஃப்ரெண்டுலேருந்து பேக் வரைக்கும், இல்லை பேக்குலேருந்து ஃப்ரெண்டு வரைக்குமே அதே மாதிரி நீளமாக நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் டாட்டு கொடுக்க, பேக்கில் சுடிதார் டாப்புக்கெல்லாம் பேக்கில் டாட்டு கொடுப்போம்ல, அதே மாதிரி நீளமாக நான் தைச்சி வைக்க போகிறேன். இப்போல்லாம் நான் பாடி ஷேப் பண்ணுறது இந்த மாதிரி தான், ஈஸியாகவே அது முடியுது. நீட்டாகவும் இருக்குது. நான் போடுற நைட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னோடய நைட்டியில் இந்த மாதிரி தான் பாடி ஷேப் பண்ணுறேன். எவ்வளோ ஜிப்பு வரைக்கும் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுலேருந்து அடித்து விட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த அக்குள் இந்த சைடு வரும் இல்லையா, அந்த செஸ்ட் அந்த சைடுலேருந்து மேலே பேக்கில் வரைக்கும் லைட்டாக ஒரு டாட் கொடுத்தாச்சுன்னா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சைடில் ஓரமும் நான் இந்த அளவுக்கு தான் அடிக்கிறேன். அப்போ எனக்கு அகலம் வந்து கரெக்டாக இருக்கும். 3/4 ஸ்லீவ் தான், அதனால் நான் கை ஓரம் அடிக்கலை. கீழையும் உயரம் நான் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கிட்டேன். இது எனக்கு சூப்பராகவே இருக்குது. இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் ஒன்று நைட்டி வந்து பாடி ஷேப் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் பண்ணுறது. இது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்குது, கொஞ்சம் பாடி ஷேப் பண்ண மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு தான் மத்தியானம் லஞ்சுக்காக உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணிவிட்டு சிம்பிளாக தான் இருந்துச்சு. இப்போ எல்லாம் என்னென்னா பிள்ளைங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிறது தான். உருளைக்கிழங்கு கொஞ்சம் அதிகமான எண்ணெய் விட்டு தானே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ சீக்கிரமாக ஃப்ரை பண்ணிக்க முடியும்ல. அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் தானே முட்டை அவியல் வைக்கலாம்னு சொல்லி, எக் இருக்குது இல்லையா, முட்டை வேக வச்சு அதை அவியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதே எண்ணெயில் தானே வெங்காயம் வதக்கிக்கிட்டு அன்னைக்கு காரக்குழம்பு தான் பண்ணிக்கிட்டேன். அதுவும் குக்கரில் பண்ணிக்கிட்டேன். முட்டை அவியல் ரெடி ஆகிடுச்சு. நான் ரெசிபி வந்து ஆல்ரெடி என்னோடய சேனலில் இருக்குது, நான் அதனால தான் காமிக்கல. அதுக்கப்புறம் இது வந்து காரக்குழம்பு குக்கர்லேயே தான் பண்ணிக்கிட்டேன். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, முருங்கைக்காய் இவ்வளோ போட்டு காரக்குழம்பும் பண்ணிக்கிட்டேன். மத்தியானம் லஞ்சுக்காக அதுதான் இருந்துச்சு.
சீக்கிரமாகவே சாப்பிட்டோம். மீன் ஒன்றும் வாங்கலை. முன்னாடி பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு விட்டுட்டு வரும்போது மேக்ஸிமம் 2 வீலரில் வர்றதுனால நான் மீன் வாங்கிட்டு வருவேன். இப்போது அந்த அளவுக்கெல்லாம் மீன் வாங்குறதில்லை. ஏன்னா இது மீன் வாங்குறதுக்காக வெளியில் போகணுமேங்கிற ஒரு மடி தான் அதுக்கு காரணம். அதனால் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சம்டைம் நான் எதுக்காக தேவைக்காக வெளியில் போனேன்னா மட்டுமே மீனெல்லாம் வாங்கிட்டு வாரது. இல்லைன்னா இதுக்காக போகிறது கிடையாது. வெளியில் போனேன்னா அந்த நேரம் மீன் வாங்கிட்டு வந்துட்டு சமைக்கிறது. மத்தியானம் லஞ்ச் எல்லாருமே சாப்பிட்டுட்டு குட்டி தூக்கம் போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக சர்க்கரைவள்ளி கிழங்கு தான் நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சர்க்கரைவள்ளி கிழங்குக்கு நான் நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுட்டேன், இல்லைன்னா வெல்லம் போட்டுப்பேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறமா பிள்ளைங்க வந்து ஒரு பிக்சரை வச்சுட்டு அவங்க 3 பேருமே அதே மாதிரி வரைகிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. யார் பெஸ்ட்டாக வரையலாம் அப்படின்னு பார்க்கறதுக்காக 3 பேருமே சும்மா வரைஞ்சிட்டு இருந்தாங்க. டிவி பார்க்காம ஃபோன் பார்க்காம இதே மாதிரி ஏதாவது பண்ணும்போது எனக்கும் அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் 3 பேரும் கொண்டு எங்கிட்ட யார் நல்லா வரைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நைட்டுக்காக மத்தியானம் உள்ள லஞ்சு கூடவே சிக்கன் தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரையாக எடுத்துக்கிட்டேன். அப்போ சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் கிரைண்டரில் சாயங்காலம் மாவு அரைக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக மாவு எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமா கிச்சன் க்ளீனிங் வேலையும் இந்த மாவு அரைச்சி எடுக்க வேலையுமா தான் எனக்கு இருந்துச்சு. மேக்ஸிமம் நான் இட்லிக்கு மாவு அரைக்கிறது வந்து காலையில் பண்ணிப்பேன். இன்றைக்கி என்னால் பண்ண முடியலை. அப்படின்னா அரிசி உளுந்து ஊற போட்டது டைம் ஆகிடுச்சு. நைட்டே ஊற போட்டிருந்தோன்னா காலையில் அரைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். நைட் ஊற போடலை, அதை மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் மத்தியானம் வாக்கில் போட்டுட்டு திரும்ப அரைச்சி எடுத்துட்டேன். மாவு அரைச்சி வச்சாச்சுன்னா திரும்ப நமக்கு கவலையே இருக்காது. எப்போவுமே தோசை மாவு வீட்டில் இருந்துச்சுன்னா டக்குன்னு நமக்கு பிள்ளைங்களுக்கு ஏதாவது பசிக்குதுன்னு சொன்னால் கூட தோசை ஊற்றி கொடுத்துடலாம். ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சிக்கன் இருந்ததுன்னா சிக்கன் கிரேவியோ சாம்பார் எதுனாலும் பண்ணி நம்ம கொடுத்தோன்னா அவங்களும் சாப்பிட்டுப்பாங்க. பிள்ளைங்க எல்லாம் எல்லாருமே அப்படி தான். தோசை மாவு இருந்துச்சுன்னா நமக்கும் ஒரு ஈஸியான வேலையாக இருக்கும். கவலையே இருக்காது யாருக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி அது மட்டும் இல்லை, நான் தோசை மாவு பண்ணுறப்போ அதில் லாஸ்ட்டில் வர தோசை மாவில் தானே ராகி மாவு இருக்குது இல்லையா, வீட்டிலே பொடி பண்ணி வச்சுட்டு அதை கலந்து லாஸ்ட்டில் இருக்க மாவில் கொஞ்சம் ராகி தோசை மாதிரி பண்ணி கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு. மாவு கடைசி வரும்போது லாஸ்ட் டே வந்து மாவு கொஞ்சம் புளிப்பாக அப்படி இருக்கும் இல்லையா, அதில் வந்து ராகி மாவு கலந்து நம்ம முருகலான தோசை சுட்டாச்சுன்னா சூப்பராகவே ராகி தோசை சூப்பராக வரும். அது சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதே மாதிரி மாவு நல்லா பொங்கி வர்றதுக்காக நம்ம கையினாலேயே நல்லா நுரைச்சி இப்படி அடித்து நம்ம கலந்து விட்டோன்னா தான் மாவு நல்லா புளிக்கும். இட்லியும் வந்து சாஃப்டாக வரும். நான் இந்த மாதிரி தான் பண்ணுது. நீங்களும் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக தான் நான் இதை சொல்லேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் என்னோடய கிச்சன் க்ளீனிங் வேலைகள் தான் பண்ணிட்டேன். எல்லா வேலையுமே சேர்த்து அடுப்படி எல்லாமே துடைச்சி கிரைண்டரும் கையோடு துடைச்சி மொத்தம் க்ளீனிங் வேலையுமே நான் முடிச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் கிச்சன் க்ளீனிங் வேலை பண்ணுறது தான். ஆனால் கிரைண்டரை துடைக்கிறது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்கும். ஏன்னா மாவு அரைக்கும்போது வெளியில் எல்லாம் பட்டுடும் இல்லை, நம்ம மாவு கோரி எடுக்கும்போது கிரைண்டருக்கு மேலெல்லாம் விழ வாய்ப்பு இருக்கு இல்லையா, அப்போ கொஞ்சம் அங்கங்கேயா ஒவ்வொரு துளி இருக்கும். அதனால நம்ம கவுண்டர் டாப் துடைக்கும் போதே கிரைண்டரும் எல்லாம் சேர்த்து துடைச்செடுத்தாச்சுன்னா ஈஸியாக க்ளீனிங் வேலைகள் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பிள்ளைங்க என்ன நைட்டு விளையாட கூப்பிட்டாங்க. விளையாடனா லூடோ தான் விளையாடுது. அவங்களுக்கு இப்போ போர் அடித்தாச்சுன்னா வெக்கேஷன் இல்லையா, அப்போ போர் அடிக்கிற நேரத்தில் அவங்க லூடோ தான் விளையாடுவாங்க. கூட நானுமே சேர்ந்துக்கிட்டேன். எல்லா நாளும் போகிறது கிடையாது, எப்போவாச்சும் அவங்க கூப்பிடும்போது அவங்க கூட விளையாடுது. அதுவும் ஒரு சந்தோஷம்தான், நமக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு நம்ம போயாச்சுன்னா அதுகளுக்கு அது ஒரு சந்தோஷம்தான். எப்போவுமே விளையாட போகும்போது நமக்கும் கொஞ்ச நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம மற்ற வேலைகளையெல்லாம் நம்ம மறந்து நாமளும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். அவங்க கூடயே இருந்து விளையாடும்போது அவங்களோட இதெல்லாம் கேட்டுகிட்டே ஜாலியாக இருந்து நாங்கள் என்ஜாய் பண்ணி விளையாடிட்டோம். அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது சொல்லுவாங்க. இதில் நமக்கு தெரியாமல் போச்சுன்னா அவ்வளோதான். அவரவர் இதை பார்த்துட்டு இருந்தோன்னா நல்லதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையும் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.